ஆனந்த் எல். ராய் இயக்கத்தில் தனுஷ், கிருத்தி சனோன், பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உருவான தேரே இஷ்க் மே திரைப்படம் திரையரங்குகளில் தமிழ் டப்பிங்குடன் வெளியானது. தேரே இஷ்க் மே கதை கல்லூரியில் டிராகனாக ரவுடிசம் பண்ணிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் சங்கரை தனுஷ் மனிதர்களிடமிருந்து வயலன்ஸை முற்றிலுமாக நீக்க முடியும் என தனது PhD படிப்புக்காக சங்கரை பரிசோதனை எளியாக்குகிறார். முக்தி கிருத்தி சனோன் அழகான பெண்ணை பார்த்ததும் அராஜகமான இளைஞனுக்கு காதல் வந்து விடுகிறது. அவர் சொல்வதையெல்லாம் கேட்கிறார். கடைசியில் இன்னொருவரை கட்டி பிடித்துக் கொண்டு டாட்டா காட்டி கிளம்ப மீண்டும் அசுரனாக தனுஷ் மாறுகிறார். IAS அதிகாரியின் மகள் நான் என்றும் சாதாரண 10க்கு 10 வீட்டில் இருப்பவன் நீ என்பதை சங்கருக்கு புரிய வைக்க வீட்டுக்கு வரவழைக்கிறார். அங்கே முக்தியின் அப்பா IAS படித்து பாஸ் செய்தால் என் மகளை கட்டி வைக்கிறேன் என்று கூறுகிறார். IAS தேர்வில் தனுஷ் வெற்றி பெறுகிறாரா? கிருத்தி சனோன் காதல் கிடைக்கிறதா? தனுஷ் ஏன் விமானப்படையில் சேர்கிறார்? அங்கே கிருத்தி சனோனுக்கு என்ன வேலை என ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கலுடன் இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் எல். ராய் சொல்லியிருக்கிறார். படம் எப்படி இருக்கு? ராஞ்சனா படத்தின் வாரணாசி கனெக்ஷன் மற்றும் முகுந்தனின் நண்பன் வந்து சங்கரிடம் பேசும் காட்சிகள் எல்லாம் சிறப்பு. ஆரம்பத்திலிருந்தே படத்தில் தனுஷ் மற்றும் கிருத்தி சனோன் நன்றாகவே நடித்தாலும் அவர்கள் தனித்தே தெரிகின்றனர். அம்பிகாபதி படத்தை போல கதாபாத்திரங்களாக ஒட்டவே இல்லை. ஏகப்பட்ட படங்களில் பார்த்து பழகி போன கதைகளை ஒன்றாக கோர்த்து ஒரு புதிய காதல் காவியத்தை படைக்கிறேன் என ஆனந்த் எல். ராய் நானும் அவுட்டேட் இயக்குனர் ஆகிவிட்டேன் என காட்டிவிட்டார். முதல் பாதி முடிந்த இடைவேளை விடும்போதே ஆள விடுங்கப்பா சாமி என ரசிகர்கள் ஓட ஆரம்பித்து விட்டனர். இரண்டாம் பாதியையும் பார்த்து விடுவோம் வாங்கிய டிக்கெட்டுக்கு என மீண்டும் அமர்ந்தால் அதன் பின்னர் என் குழந்தையை நீதான் வளர்க்கணும் என விடாத கருப்பாக கிருத்தி சனோன் தனுஷை தேடி வரும் இடமெல்லாம் தியேட்டரில் குபீர் சிரிப்பு. ஆரம்பத்திலேயே ஸ்டேஷனில் இருக்கும் தனுஷை கிருத்தி சனோன் அழைத்துச் செல்லும் காட்சி அப்படியே டியூட் படத்தில் இடம்பெற்ற நிலையில கிளைமேக்ஸ்ல என் குழந்தையை நீதான் வளர்க்கணும்னு ஹீரோயின் செல்லும் இடத்தில் அந்த படம் போலவே கிட்டத்தட்ட மாறிவிடுகிறது. ஏற்கனவே ராயன் கிளைமேக்ஸ்ல தனுஷ் கையிலே ஒரு குழந்தையை அபர்ணா பாலமுரளி கொடுத்துவிட்டு போவார். தனுஷை பார்த்தால் எப்படி தெரிகிறது என்றுதான் தெரியவில்லை. குபேரா படத்திலும் ஒரு குழந்தை. ஆனால் மீண்டும் அம்பிகாபதி படத்தை போல ஒரு காதல் காவியத்தை கொடுக்கிறேன் என இயக்குனர் கொஞ்சம் ரூட்டை திருப்பியது சற்றே ஆறுதல் என்றாலும் படம் படுத்துவிட்டது. கலெக்டர் வீட்டுக்குள் பெட்ரோல் குண்டை எல்லாம் சர்வ சாதாரணமாக தனுஷ் வீசும் காட்சிகளில் வரும் லாஜிக் மீறல்களை எல்லாம் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.